பாருங்க, பிசாசு கொண்டு வருகிற கவலையாகிய, கண்ணீராகிய, கடனாகிய, வியாதியாகிய, போராட்டமாகிய, நெருக்கமாகிய, ஏழையாகிய கொண்டு வருகிற அந்த கலையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை பிசாசு என்ன பண்ணுகிறான்? வஞ்சிப்பதற்கு, அவனை சோதிப்பதற்கு, அந்த மனுஷனுடைய வாயிலேயே தேவனை தூஷிப்பதற்கு என்ன பண்ணுகிறான்? மனுஷனை தேடுகிறான். மனுஷனை தேடி என்ன பண்ணுகிறான்? அவனுக்கு பல சோதனைகளை கொடுக்கிறான், வாழ்க்கையை கெடுக்கிறான். அவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற எதிர்காலத்தை என்ன பண்ணுகிறான்? குலைத்து போடுகிறான், சீரழிக்கிறான். அதனால தான் பாருங்க, பயிரை விதைக்கிறப்ப களையும் சேர்ந்து என்ன பண்ணுது? விளையுதாங்க. பயிரை விதைக்கிறப்ப களையும் சேர்ந்து, அதனால தான் களை எடுக்கிறாங்க. இந்த களை என்ன ஆயிரும்? பயிரை, இந்த விளையிற பயிரை, கனி கொடுக்குற இந்த பயிரை, விளைச்சலை கொடுக்குற, ஆசீர்வாதங்களை கொடுக்குற, பெருக்கங்களை கொடுக்குற இந்த பயிரை, இந்த களை என்ன பண்ணிடும்? அழிச்சிரும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க? கலையை எடுத்துருவாங்க. அந்த கலையை விட்டுட்டாங்கன்னா என்ன ஆயிரும்? அதனால தான் ஜெபத்தை விட்டுட்டோம். அந்த பாருங்க, பிசாசு கொண்டு வருகிற கவலையாகிய, கண்ணீராகிய, கடனாகிய, வியாதியாகிய, போராட்டமாகிய, நெருக்கமாகிய, ஏழையாகிய கொண்டு வருகிற அந்த கலையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம், வேத வசனம் என்ற வார்த்தையினால என்ன பண்ணிடணும்? அந்த கலையை எடுத்துடணும். அப்படி எடுத்துட்டோம்னா பயிர் விளைஞ்சிடும் நல்லா. அது ரொம்ப அவசியம், கவனிக்கணும். வசனத்தை ரொம்ப என்ன பண்ணணுங்க? கவனிக்கணும். வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அவன் விதைச்சிருவான். பிசாசு என்ன பண்ணிடுவான்? பிசாசு என்ன பண்ணிடுவான்? கலையை விதைச்சிருவான். பாருங்க, வசனத்தை நீங்க வசனத்துக்காக வாழுகிற பொழுது, ஜெபத்தில் இருக்கிற பொழுது நிச்சயமா வாதை உங்க கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. பொல்லாப்பு உங்களுக்கு வராது, வாதம் உங்க கூடாரத்தை அணுகாது. காரணம், அந்த வசனம் உங்களை காக்கும். சொல்லுங்க, வசனம் என்னை காக்கும்.